டேய் நான் டப்பிங் பேசுகிறேன்டா, ஏதோ ஒன்று பேசுகிறேன்டா, உள்ள என்னையும் சேர்த்துங்கடான்னு பூந்துருப்பேன். ஏன்னா அப்படி தான் பசங்க படத்தில் தோழர், அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் உண்மையிலடா அவனை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடுன்னு தோணுச்சுடா, அந்த மாதிரி இருந்துச்சுடா. உதவி இயக்குனர் அலையும் போது அப்படியே கை நீட்டி ரோட்டில் அண்ணா யாராவது நம்மளை கூட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு கேட்கும்போது அதெல்லாம் நினைவு வந்துச்சு. அதாவது என்னை மறந்து ஐயோ அப்படின்னேன், பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. சமுத்திரக்கனி சார் வந்து எப்போ தமிழ்நாட்டில் இருப்பார், எப்போ ஹைதராபாத்தில் இருப்பார், எப்போ கேரளாவில் இருப்பாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் நிறைய டேரக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கனிஷா டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கனிஷா டேட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ சார் வந்து பயங்கர பிஸியாக எல்லா ஒரு சினிமாலையும் வந்து கலக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா படம் டைரக்ட் பண்ணுவார். ஸோ சார் இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி சாருக்கு பிறந்த நாள். ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். ப்ளீஸ் சார் வாங்க சார். இறைவனுக்கு நன்றி. தோழர் வணக்கம் தோழர். நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்க்கணும்னு நானே தான் கேட்டு போய் பார்த்தேன். ஏதாவது ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன் நானே வரேன் அப்படின்னு சொல்லி நானே கேட்டு தான் வந்தேன். இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த படம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ கனமாக இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் திருப்பத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது ஒரு 10-15 பேர் வந்தாங்க. 35 ஆண்டுகள் ஆச்சு அண்ணா நாங்கள்லாம் இங்கே வந்து, ஆனால் இன்னும் வேலிக்குள்ளே தான் இருக்கோம், ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, நீங்களும் எங்களுக்காக பேசுங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக விசாரித்து பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்காங்க. தாய் மண்ணுன்னு சொல்கிறோம், இதுதான் தாய் வீடுன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கோ ஒரு தேசத்தில் கூட ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது, ஒரு வாழ்க்கை கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம தேசத்தில் அது கிடைக்கல அவங்களுக்கு. அது மிகப்பெரிய வழியாக இருந்தது. அபி இதுதான், இந்த படத்தை நீங்கள் வெல்லவே முடியாது, அப்படி ஒரு படம். அவருக்கு அதுதான் சுப்பிரமணியபுரம் தான். அவர் திரும்ப சொல்லுவேன், சுப்பிரமணியபுரத்தை நம்ம நினச்சாலும் திரும்ப எடுக்க முடியாதுடான்னு. எனக்கு ஒரு நாடோடிகள் தான், அதை தாண்டவே முடியல இப்போ வரைக்கும். அந்த மாதிரி ஒரு படைப்பு அபி. நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா லட்சணமும் இருக்குது, எழுதி நடிச்சுக்கிட்டே இருங்க அந்த மாதிரி படம். இது அறம் பேசக்கூடிய ஒரு திரைப்படம், அன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு நேர்மையான திரைப்படம். என் குருநாதர் கேபி சார் சொல்லுவார், நாடோடிகள் திரைப்படத்தை என் கூட தான் வந்து உட்காந்து பார்க்கணும், நான் உன் கூட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாள் கழித்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. டைட்டில் போடும்போதே கை தட்டுறாங்க, சசிகன் தான். இதுக்கு எதுக்கே கை தட்டுறாங்க அப்படின்னா, தெரில சார் தட்டுறாங்க அப்படின்னா. அது இந்த படத்துக்கு நடக்கும். என்னன்னா அப்புறம் படம் பார்த்துட்டு டைரக்டர் சொன்னார், ஒரு முழு மனசோட ஒரு நல்ல அறத்தையும் ஒரு நிஜத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிடுவோம் அப்படின்றது படத்தில் தெரியும். நீங்கள் உண்மையாக உழைச்சிருந்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் உணர்வாங்க, நீ என்ன எண்ணத்தில் பண்ணியிருக்கியோ அது ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு சொன்னார். அதை நான் உணர்ந்தேன் இந்த படத்தில். இந்த நாய் கூட அழகாக நடிச்சிருக்குங்க, சூப்பராக நடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு, இவன் பிரமாதமாக பண்ணியிருந்தான். கைத்தட்டிக்கிட்டே இருந்தேன் சுதர்சனை பார்த்து. சுதர்சன் மாதிரி மனிதர்கள், பல மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம். உதவி இயக்குனர் அலையும் போது அப்படியே கை நீட்டி ரோட்டில் அண்ணா யாராவது நம்மளை கூட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு கேட்கும்போது அதெல்லாம் நினைவு வந்துச்சு. அந்த மாதிரி, அதாவது முகமே தெரியாதவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள், பேரன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். நம்ம குமரவேலும் அப்புறம் என் அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. அற்புதமான விஷயம். உங்கள் சீனுக்கெல்லாம் நான் கத்திட்டேன். அதாவது என்னை மறந்து ஐயோ அப்படின்னேன், பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மனசு அவ்வளோ பாரமாக இருந்தது. அற்புதமாக நடிச்சிருந்தீங்கம்மா. எனக்கும் நம்மளும் சேர்ந்து நடிச்சிருக்கோம், எனக்கும் அம்மா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சேச்சி வேஷம் போட்டு அவன் நின்னான், சரியாக கும்முன்னு இருந்த
சூப்பராக இருந்தது. உங்கள் சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக சிரித்த ஒரு மேடம். பக்கோட நடிச்சிருந்தீங்க. பக்கு என்னுடைய நண்பன், குமரவேல் என்னுடைய நண்பர். அப்புறம் அவங்க தம்பி தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப அழகாக நடிச்சிருக்க. அது பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரியே தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அந்த காவல்துறை அதிகாரி திலக், அதாவது நமக்கு ஒரு ஒரு படைப்புக்குள்ளே, நல்ல படைப்புக்குள்ளே நம்ம இருந்துட மாட்டோமான்னு ஒவ்வொரு முறையும் நம்ம ஏங்குவோம்ல. அப்படி ஒரு படைப்பு இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த படைப்பு நம்மளை கைவிடவே விடாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்கள் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்களே ஜூனியராக, இருக்காங்களா? எனக்கெல்லாம் அவங்கள பார்த்தாலே பதட்டமாக இருந்துச்சு. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஐயோ. அதில் வேறு ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பார் அபி. அவன் எச்செல்லாம் முழுங்கிட்டு இப்படியே நின்று சார் அப்படின்னோடனே ஏ இரியா அப்படின்னேன் நான். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிம்ரன் மேம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. என் தம்பி சசி, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் உண்மையிலடா அவனை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடுன்னு தோணுச்சுடா. அந்த மாதிரி இருந்துச்சுடா. அதாவது நீ நல்லவன், நேர்மையானவன் அப்படின்னு வந்து சொல்லவே வேணாம். ஸ்க்ரீனில் நீ வந்தாலே அது தெரிஞ்சிடும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறொரு தளத்துக்கு போய் எனக்கு இறுதி காட்சியிலெல்லாம் என் கண்கள் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு, அதாவது உன்னை நான் எப்படி பார்க்குறோம் அதை விட 100 மடங்கு அதிகமாக ரசிச்சிருக்கிறான் அவன் அபி. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே அந்த படத்தை நம்ம பார்த்துருக்கக்கூடாது. பார்த்துருந்தா இதே நான் டப்பிங் பேசுகிறேன்டா, ஏதோ ஒன்று பேசுகிறேன்டா, உள்ள என்னையும் சேர்த்துங்கடான்னு பூந்துருப்பேன். ஏன்னா அப்படி தான் பசங்க படத்தில் தோழர் நடிக்கலை. நம்ம படத்தை காட்டுறாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் மெதுவாக டைரக்டரை கூப்பிட்டு, எப்பா இதில் ஏதாவது ஒன்று, ஏன்னா இனிமேல் எடுக்க முடியாதுண்ணே அப்படின்னு. பேசுகிறேன்டா, டப்பிங்காவது பேசுகிறேன், யாருக்காவது ஏதாவது கூட்டத்திலே நான் பேசுகிறேன்டா, என் பேர் வரணும்டா அப்படின்னு. அப்படியெல்லாம் கேட்டு வாங்கியிருப்பேன். ஆனால் படத்தை முடிச்சுவிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர் யுவராஜ் சார். அப்புறம் இப்போ ஐயா பேசுனீங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. காலம் கடந்து பேசப்படும் இந்த திரைப்படம். இப்படி ஒரு படம் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை யாருமே. உலகம் பூரா பேசுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த படம். அவ்வளோ இருக்குது இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷான், ஐ லவ் யூ. என் தம்பி ரொம்ப அழகாக பண்ணிடுங்க. உன் மனசு மாதிரியே இருக்குது படம். ரொம்ப சந்தோஷம். வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வேட்டி கட்டலையான்னு வருத்தப்பட்டீங்க. இதுக்கு 100 விழா எடுப்பாங்க. நீங்கள் வேட்டியை கட்டிக்கிட்டே போகலாம். சரியா? ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு வேட்டி கட்டலாம். அப்படி ஒரு படைப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு படைப்பு. மனசு நிறைஞ்சிருக்கு. பெருசாக ஜெயிக்கும். வெல்வோம். பை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒவ்வொரு சாரோட எங்கே மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, அவர் போடுற ட்வீட்டாக இருந்தாலும் சரி, கடைசியாக வெல்வோம் அப்படின்ற வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். அதை சார் மறந்துடுவாரோன்னு யோசித்தேன். கடைசியாக சார் அதை கரெக்டாக அவரோட டச்சில் கொடுத்துட்டாரு.